ஹே கைஸ், நான் தான் உங்கள் ஹவாக் மோகன். நம்ம இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்? ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் வாட்ச் காணும். ஸோ இந்த வாட்சை பற்றி பார்க்க போகிறோம். வாட்ச் வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே லுக் லைக் ஐ வாட்ச் மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து ஐ வாட்ச் தான், பட் இது ஒரு க்ளோன். அதுதான் இதோட உண்மையான விஷயம். ஸோ இந்த க்ளோனோட வாட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து இது என்ன மாடல் அதெல்லாம் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு வந்து அன்பாக்சிங்லாம் போயிடலாம். நம்ம வந்து பாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த பாக்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ W26+ இந்த மாடல் வாட்ச் தான் இது. W26+ இந்த மாடல் தான் இது. இந்த மாடல் பற்றி தான் வந்து நமக்கு வந்து அன்பாக்சிங், அது வந்து ஷார்ட் டேர்ம் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இந்த வாட்ச் நான் வந்து வாங்கி ஒரு 3-4 months ஆகுது. அதனால் இதோட யூஸிங், இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இதோட அன்பாக்சிங், இதுக்குள்ளே என்னென்ன இருந்தது, இது எத்தனை நாள் வரும், எவ்வளோ இது உழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம வந்து போயிட்டு அன்பாக்சிங்லாம் பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசுனா கீழே தெரியாது சப்ஸ்கிரைப் பட்டன், அங்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இன்னொரு பெல் பட்டன் வரும், அதையும் போய் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று உங்கள் நோட்டீஸ்லாம் அதை சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். जब मेरे साथ थी वो मेरी खास थी वो मेरी शूटर मेरा नशा मेरी घास थी वो. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து இந்த பாக்ஸு. இது என்ன மாடல் எல்லாமே சொல்லிட்டு வந்து நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லீடிங் எ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த சைடில் எதுவும் இல்லை. தென் இந்த சைடில் வந்து அதோட மாடல் வந்து போட்டிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், W26+ மாடலு. சிபி வந்து அந்த MTK மீடியா டெக்கு தான் நினைக்கிறேன். வாட்ச் சைஸ் வந்து அந்த 44mm அந்த வந்து வாட்ச் டயல் சைஸு. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் வந்து IP68 வந்து கொடுத்துருக்காங்க. அதான் வாட்டர் ப்ரூஃப்னா, ஸோ உங்களுக்கு வந்து லைட்டாக ட்ராப்ஸ் அந்த மாதிரி பட்டால் வந்து ஒன்றும் ஆகாது. நீங்கள் வாட்டர் உள்ளே வந்து முக்கிய எடுத்தால் வாட்ச் போயிடும். மெயின் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸு, ஹார்ட் ரேட்டு, தெர்மோமீட்டர் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேக்கேஜில் வந்து என்னென்ன இருக்குன்னா, ஸ்மார்ட் வாட்ச்சு, சார்ஜரு, அப்புறம் வந்து மேனுவல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் வந்து நமக்கு வந்தால் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ பண்ணாங்கன்னா பாக்ஸில் ஒன்றும் இல்லை. ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து வாட்ச் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்ச் வந்து வந்துடுச்சு. ஸோ வாட்சில் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த ஹார்ட் ரேட் சென்சார் எல்லாமே, மேக்னெட்டிக் சார்ஜர் சிம்பிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து வாட்ச்சு. பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டைலான லுக்கு. இது என்ன சீரீஸ் பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் வந்து சீரீஸ் 6ஓட வந்து க்ளோன் இது. ஸோ பின்னாடி வந்து எல்லாமே எழுதியிருக்காங்க. வாட்ச்சு சீரியஸ் 6ன்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இது வந்து அலுமினியம் சொல்லிட்டு நிறைய எல்லாமே போட்டிருக்காங்க. ப்ளூடூத் எல்லாமே இருக்குது, ரீசார்ஜபிள், ஹார்ட் ரேட் சென்சார், ECG எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு இதிலே வெளியவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தா வந்து க்ரௌன் இருக்குது இங்கே. ஸோ க்ரௌன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைக் இருக்குது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மைக் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மைக் இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ லெஃப்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ டுவெல் ஸ்பீக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எப்படி வரும்னு தெரில, ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இதே மாதிரி வந்து இந்த ஸ்ட்ராப்ஸ் பற்றி சொல்லணும்னா வந்து ரொம்பவே வந்து சூப்பரான ஸ்ட்ராப்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவபிள் தான், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எது வேணால் சேஞ்ச் பண்ணி வந்து போட்டுக்கலாம். வேறு கலர்ஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லிட்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ ஸ்ட்ராப்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல, இந்த இதுவுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ராப்ஸ் திருப்பி உள்ளே போட்டுடலாம். ஸோ ரிமூவ் பண்ணுறதும் ஈஸி தான், இன்செர்ட் பண்ணுறதும் ஈஸி தான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். ஸோ வாட்ச் வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஓரமாக வைப்போம். ஸோ வாட்சை வந்து ஆன் பண்ண என்ன காட்டு, ஸோ லோட் ஆகுது. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து வாட்ச் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ வாட்சை கொஞ்சம் ஓரமாக எடுத்து வைப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாட்ச்க்கு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே எதுவுமே இல்லை. தென் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜர், ஸோ நம்ம வந்து சார்ஜிங் அந்த கேபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நார்மல் சார்ஜரில் பவர் பேங்க் இதில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம், USB அடாப்டரில். ஸோ தென் சார்ஜர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக்கில் கொடுத்துருக்காங்க. 2 சைடு வந்து மேக்னெட் கொடுத்துருக்காங்க, நல்லா வந்து பின் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த வாட்சில் வந்து நார்மலாக திரும்ப வந்து இப்படி வச்சிங்கனாலே இதை பாருங்கள் அட்டாச் ஆகிடும். ஸோ வச்சாலே அட்டாச் ஆகிடும். தென் உழவும் உழாது, எதுவுமே ஆகாது, அட்டாச் ஆகிடும். ஸோ கேபிளையும் ஓரமாக எடுத்து வைப்போம். தென் உள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா, யூசர் மேனுவலாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து யூசர் மேனுவல் இது தான். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வாட்சை பற்றி எதுவுமே தெரியலனா ஸோ படித்து பார்த்துக்கலாம். கண்டிப்பாக தெரியாதவங்க வந்து
படித்து பார்த்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து எதுவுமே தெரியாமல் வந்து ஏன்னா இது வந்து ஒரு மைக்ரோ கேஜெட். ஸோ சின்ன கேஜெட் வந்து எப்படி யூஸ் பண்ணது கண்டிப்பாக தெரியாது. ஏதோ நம்ம அமுக்கிவிட்டு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா காசு தான் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ எல்லாமே படித்து பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சைனீஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் திருப்பி பார்த்தா வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. இதை அந்த மாதிரி பண்ணணும், போடணும், எந்த மாதிரின்னு சொல்லிட்டு இந்த பார்த்தீங்கன்னா வந்து கியூஆர் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கியூஆர் கோட் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்கள் ஃபோனில் பண்ணிங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஆக்டிவ் ஆப்னு சொல்லிட்டு இவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்டிவ் ஆப்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து அப்புறமா எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ நான் சொல்கிறேன். ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லாக் ஸ்க்ரீனில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணி இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்து நம்ம ஸ்லைட் பண்ண வந்து ஒவ்வொரு வாட்ச் இன்டர்ஃபேஸ் வந்து வரும். உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து ஒரு 6 or 7 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் இது தான், பட் பரவாயில்ல, அதுவும் நல்லாயிருக்கு. தென் வந்து நீங்கள் அந்த க்ரௌனை வந்து ரொட்டேட் பண்ணுற மூலிமா வந்து உங்களுக்கு வாட்சோட ஃபேஸில் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே நம்ம வந்து ஸ்வைப் பண்ணால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளூடூத் வந்து லிங்க் பண்ணுறதுக்காக பவர் வந்து ஆன் பண்ணிக்கலாம், வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். தென் இதில் வந்து அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஐ பட்டன் இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன், இது என்ன சீரியல், என்ன நம்பர், தென் வந்து என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே வந்து சொல்லியிருக்கோம், ஐஎம்இ நம்பர் மாதிரி. தென் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ், நேற்று வந்து அலாரம் இருக்குது. நம்ம வந்து அலாரம் வேணால் வந்து செட் பண்ணிக்கலாம், அத்தனை மணிக்கு எப்போ வேணும்னு சொல்லி வந்து அலாரமாக செட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு இருக்குது. அந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ண மூலியமாக வந்து நீங்கள் வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக யூசர் மேனுவல் வந்து டவுன்லோட் பண்ணலாம், இல்லை ஆக்டின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்மார்ட் ஸ்டைல் வந்து 9 ஆப் ஸ்டைல் அதெல்லாம் வந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து 9 ஆப் ஸ்டைல் ஸ்மார்ட் ஸ்டைல்லையே. தென் வந்து இதை வந்து மாற்றலாம். நம்ம இப்போ வந்து அந்த ஸ்மார்ட் ஸ்டைல் மாற்றோன்னா நம்மளுக்கு வந்து ஆப்பிள் லுக் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடாகவே தான் இருக்குது, ரொம்பலாம் லேக்ல எதுவுமே இல்லை. தென் வந்து க்ரௌன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், மாதிரி ஜூம் ஆகிட்டு கிட்ட வந்து அது வந்து பார்க்கவே சூப்பராக இருக்கும். நல்லா தான் ஸ்பீடாக இருக்குது, நான் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே வந்து இருக்குது. ரொம்பலாம் எதுவுமே லேக்லாம் எதுவுமே கிடையாது. லேக் இருக்கிற மாதிரி நான் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடுத்த ஃபியூச்சர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ லைனாக ஓனாக இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ ஸ்வைப் பண்ணோன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்பீடோமீட்டர் நிறையா இருக்குது. பிளட் செக் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிளட் ப்ரெஷர் பார்க்கலாம். பிளட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லைட் எடுத்து பார்த்தீங்கன்னா பின்சால் வந்து பின்னாடி வந்து சென்சார் க்ரீன் கலரில் இருக்கிறது. பிளட் ப்ரெஷர் ஒர்க்குன்னு வந்து இதிலே பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேறு எது எடுக்கலாம். இதோ கேல்குலேட்டர், நம்ம வந்து கேல்குலேட்டர் நம்பரை வந்து அக்யூரேட்டாக நம்ம டச் பண்ணுறது தான் வருது. இது வந்து ரிஸ்ட் வந்து மோஷன், நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஃப்ளிப் டு வேக் நம்ம எடுத்து பார்த்தோன்னா வந்து ஆன் ஆகும். தென் வந்து திரும்பி நம்ம கீழே இருக்கிறோன்னு வந்து ஆஃப் ஆகிடும், அந்த மாதிரி வந்து ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன இருக்குன்னா வந்து அந்த ஸ்பீடோமீட்டர் இருக்குதுன்னு சொன்ன அது மாதிரி ரன் மீட்டர், அது வந்து ஹார்ட் ரேட். தென் வந்து ஹார்ட் ரேட் இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இந்த வந்து அதே மாதிரி சென்சாரோட லைட் எரியுது பச்சை கலரில். ஸோ ஹார்ட் ரேட் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அப்படியே பிளாக் வந்து என்ன இருக்குன்னு பார்க்க பார்த்தா செட்டிங்ஸ் பார்த்தா அதே மாதிரி ப்ளூடூத் செட்டிங்ஸ் இருக்குது. அது வந்து கிளாக் இருக்குது, நியூ நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நம்ம அப்படியே இதை வச்சு நம்ம ஸ்க்ரோல் பண்ணாலும் அந்த க்ரௌன் வச்சு ஸ்க்ரோல் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எது சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சவுண்ட் சொல்லலாம். ஸோ சவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ரிங்கு அதெல்லாம் நிறைய வந்து இருக்குது. சவுண்டும் நல்லா தான் கேட்குது, நான் வந்து டெஸ்ட் பண்ணி தான் பார்த்துட்டேன். ஓரளவுக்கு கேட்குது. நம்ம பைக்கில் போனால் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கேட்கும், பேசுகிறதும் ஓரளவுக்கு கேட்குது. தென் வந்து அந்த வைப்ரேஷன் வந்ததுனால இன்னமும் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து கேட்குது. நம்ம வந்து நல்லாவே நோட்டீஸ் பண்ணோம் அந்த வைப்ரேட்னால ஃபோனில் வந்துச்சுன்னா. தென் வந்து அந்த உட்காந்துனே இருக்கும், இவ்வளோ நேரம் நம்ம உட்காந்துனே இருக்கும், அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம செட் பண்ணுறது. தென் வந்து இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் அப்படி என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், அப்புறம் வந்து கிளைம்பிங்கு, பேஸ்கெட் பாலு, பேட்மிண்டனு, டேபிள் டென்னிஸு, ஃபுட்பால்னு சொல்லிட்டு வந்து ஒரு 9 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் எவ்வளோ நேரம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த ஸ்பீடோமீட்டர், நம்ம வந்து ஓடுறது, ஸ்டெப்ஸ் வந்து கணக்கிடுறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோன் டயல் பண்ண நம்ம எப்படி வந்து நம்ம தொடுறோமோ அதே மாதிரி வந்து அக்யூரேட்டாக வந்து தொடுது. அதை வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. இது வந்து நம்ம கீழே வந்து ஸ்வைப் பண்ணால் வந்து அதே மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். மேலே ஸ்வைப் பண்ணால் வந்து இவ்வளோ வருது. இந்த வாட்சை பற்றி எல்லாமே வந்து சொல்லிச்சு. இதோட ரேட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 1800. ஸோ 800 கண்டிப்பாக வந்து வாங்கலாம். இது வந்து W26+. ஓகே கைஸ், நீங்கள் வந்து ஃபுல்லாக அன்பாக்சிங் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாட்ச் வந்து பிடிச்சிருக்கும். நான் வந்து ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து வாங்கலாம். நிறைய ஆன்லைனில் விற்கிறாங்க, பட் எனக்கு வந்து ஃபேக்காகும்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குது. அதனால் வந்து நான் ஆன்லைனில் வாங்கலை. இது வந்து நான் நேராக ஆஃப்லைன் ஒரு ஸ்டோர்லேருந்து தான் வாங்கினேன். அந்த ஸ்டோரோட லிங்க், லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களோட நம்பரும் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நீங்கள் அவங்ககிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ இல்லை வந்து நீங்கள் நேராக ஷாப்பில் போய் பை பண்ணி. இப்போ வந்து லாக்டவுன் சமயம் வந்து கண்டிப்பாக நேரில் போக முடியாது. அப்படி நீங்கள் பக்கத்துக்கு அந்த சரௌண்டிங்கில் தான் கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை ஃபோன் பண்ணுங்கள். என்கிட்ட தான் அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அந்த டைமிங்லாம் இருக்கும். அது வந்து நான் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்.
லைக் பண்ணி தட்டி விடுங்க. கண்டிப்பாக அந்த வாட்ச் மறக்காமல் இருந்தேன். போய் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருங்க, போய் பை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் பிடிக்கலாம் நிறையா உங்களுக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.